வணக்கம், நலமாக இருக்கீங்களா? நான் லக்ஷ்மி பாய். இது க்ரீன்ஸ் கவுன்சிலிங். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு அழகான கதை, புத்திசத்தில் உள்ளது. நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் இல்லையா? நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன்? நான் யாருக்கும் எந்த தப்பும் பண்ணலையே, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்? என்னால் முடியல, புரியலை லைஃபே அப்படின்லாம் யோசிச்சிருப்போம் இல்லையா? அதுக்கு ஒரு பதில் கிடைக்கும். ஒரு புத்த பிக்ஷுவை பார்க்க அவருடைய சீடர் போகிறார். அந்த சீடர் சொல்கிறார், குருவே, என்னால் முடியல, எனக்கு எத்தனையோ பிரச்சனைகள், சுற்றி சுற்றி ஏதாவது அடி வாங்கிட்டே இருக்கேன், லைஃபே ரொம்ப பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே குரு ஒரு கதை சொல்கிறாரு. நீ காட்டில் நடந்து போயிட்டு இருக்க, அப்போ எங்கேருந்தோ ஒரு அம்பு வந்து உன்னை தாக்குது. முதல் அம்பு. உன்னால் வலி தாங்க முடியல, அந்த அம்பை எடுத்துட்டு அந்த வலிக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு நீ யோசிச்சுக்கிட்டே இருக்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே இன்னொரு அம்பு அதே இடத்துல வந்து திருப்பி பாயுது, ரெண்டாவது அம்பு. அப்போது அது வலிக்குமா அப்படின்னா அவர்கிட்டையே கேட்குறாரு அந்த குரு. சிஷ்யர் சொல்கிறாரு, ஆமாம், கண்டிப்பாக வலிக்கும்ல, இதே தாங்க முடியல, பட்ட இடத்துலேயே திருப்பி பட்டால் அது எவ்வளோ வேதனையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ குரு சொல்கிறார், அந்த முதல் அம்பு அப்படிங்கிறது நம்ம அனுபவித்த நிறைய இழப்புகள், நம்ம எதிர்பார்க்காமல் இருக்கும் பொழுது வரக்கூடிய அத்தனை துக்கங்கள், ஏமாற்றங்கள், நம்ம கையை மீறி நடந்த நிறைய நிகழ்வுகள், இதுதான் முதல் அம்பா. நம்ம கண்ட்ரோல்லையே அது இல்லை. அது யாராக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் எல்லாருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். முதல் அம்புலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது. திடீர்னு நினைக்காத நேரம் பெரிய எனக்கு ஒரு நோய் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் பொழுது, இல்லை யாருக்கும் நமக்கு பிடிச்சவங்களுக்கு அப்படி சொல்லும் பொழுது அது நம்ம கண்ட்ரோல்லையா இருக்குது? இல்லை தானே? ஸோ முதல் அம்பு நம்மளை தாக்கக்கூடியது அப்படிங்கிறது உலக நடப்புகள். அது எல்லாமே சந்தோஷமானதாக இருக்கிறதும் இல்லை, அது நம்ம கையிலையும் இல்லை, நடந்துக்கிட்டே தான் இருக்கு. அப்போது ரெண்டாவது அம்பு, அதை நினச்சி நம்ம வருத்தப்படுறது, சஃபரிங், யோசித்து யோசித்து வருத்தப்பட்டு அதுக்காக சில விஷயங்கள் செய்கிறோம் இல்லையா, அதுதான் ரெண்டாவது அம்பா. அம்பு குத்தின இடத்துலையே நீங்கள் ரெண்டாவது தடவையாக நீங்களே தான் குத்திக்கிறீங்களாம். கவலைப்படுறது, அதை நினச்சி வேதனைப்படுறது, தூங்காமல் இருக்கிறது, அதை நினச்சி இன்னொருத்தரை தாக்குறது, குற்ற உணர்ச்சி, மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி நடக்கிற நிகழ்வுகளுக்கு எல்லாம் உட்காந்து வருத்தப்பட்டுட்டே இருக்கிறது, அதுதான் ரெண்டாவது அம்பு. இப்போ புரிஞ்சிருக்கும் ஓரளவு நினைக்கிறேன். அம்பு தவிர்க்க முடியாதது, ரெண்டாவது அம்பு நம்ம கையில் தான் இருக்குது. பெயின் இஸ் இன்எவிட்டபிள், சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். அந்த வலிங்கிறது ஏதாவது மூலமாக நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. ஆனால் அதை நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் அந்த ரெண்டாவது அம்பு. ஸோ நமக்கு பெரிய துக்கமோ பெரிய கஷ்டமோ வரும் பொழுது கண்டிப்பாக மனசுக்கு தாங்காது தான். ஆனால் அந்த வலியை எவ்வளவு தூரம் எடுத்துகிட்டு போகிறோம், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கஷ்டம் வரும்போதெல்லாம் ஃபஸ்ட் ஏரோ வரதான் செய்யும் பிரச்சனைகள், செகண்ட் ஏரோ அதை நீங்கள் எப்படி எடுக்க போகிறீங்க, சஃபர் பண்ண போகிறீங்களா, இல்லை அதிலிருந்து கடந்து எப்படி வரணும்னு யோசிக்க போகிறீங்களா அப்படிங்கிறது, இதுதான் செகண்ட் ஏரோ ஆஃப் சஃபரிங். ஸோ நம்ம எப்போவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, கஷ்டங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும், அதை எப்படி எடுத்துக்க போகிறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு சொல்லி கொடுக்குது. அவ்வளோதான். தேங்க்யூ. டாட்டா.